வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, KN நேரு கைதாவது உறுதியாகிறது. அதிரடியாக களம் இறங்கின இடி IAS IPS அதிகாரிகளை வளைத்து போட்டது, ஆதாரங்களை வெளியிட்டது, DGPக்கு கடிதம் பறந்தது. KN நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்பா இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு, சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு இந்த வழக்கிலிருந்து நான் வெளியே வருவேன். நாங்கள் ஊழலெல்லாம் பண்ணலப்பா, நாங்கள் நேர்மையானவங்கப்பா. தேர்தல் நடக்குது இல்லையா, என்னை முடக்கிறதுக்காக எடப்பாடி பேச்சை கேட்டுக்கிட்டு இடி இந்த மாதிரி வேலையை பார்க்குதுப்பா. டெல்லியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து இந்த மாதிரி சதி வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போனால் தூள் தூள் ஆயிடும் பாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் இது அரசியல் குற்றச்சாட்டு கிடையாது. இந்த பார் IAS மற்றும் IPS அதிகாரிகள் என்ன வேலையை பார்த்துருக்காங்க பாரு உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை ஒட்டுமொத்தமாக திரட்டி DGPக்கு இப்போ இடி ஆனது கொடுத்துருக்குது. KN நேரு மீது FIR போட போறீங்க. அதோட சேர்த்து இந்த அதிகாரிகள் மீதும் FIR போடுங்க. நாங்கள் வந்து எல்லாரையும் தட்டி தூக்கி போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த IAS எந்தெந்த IPS அதிகாரிகள் சிக்குகின்றார்கள், அவங்க சிக்கினாங்கன்னா KN நேரு சிக்க மாட்டாரா? அதனால IAS மற்றும் IPS அதிகாரிகள் செய்த தவறு என்ன, எவ்வளவு தொகை கைமாறியது, அந்த தொகை யாருக்கு கைமாறியது, எல்லா தகவலையும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல IAS மற்றும் IPS அதிகாரிகள் என்ன மாதிரியான தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு பட்டியலை சொல்லிடுறேங்க. முதல்ல கவர்மெண்ட்ல டெண்டர் விட போறாங்க, மாநகராட்சியில் டெண்டர் விட போறாங்க, நகராட்சியில் டெண்டர் விட போறாங்க, பேரூராட்சியில் டெண்டர் விட போறாங்க அப்படின்ற தகவலை வந்து IAS IPS அதிகாரிகள் வந்து இடைத்தரகர்கிட்ட சொல்லுவாங்க. இடைத்தரகர்கள் போயிட்டு ஒப்பந்ததாரர்கிட்ட சொல்லுவாங்க, ஏன்பா IAS மற்றும் IPS அதிகாரிகள் டெண்டர் விட போறதா சொல்லிட்டாங்கப்பா, என்ன எடுக்கிற மாதிரி இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனடியாக எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒப்பந்ததாரர்களை பொறுத்த வரைக்கும், ஏன்பா இந்த ஒப்பந்த தொகையில் இருந்து 10% கமிஷன் கொடுத்துடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இடைத்தரகர்கள் பேசி முடிப்பாங்க. அப்படி பேசி முடித்த உடனே இடைத்தரகர்கள் மீண்டும் IAS மற்றும் IPS அதிகாரிகிட்ட வந்து தகவலை பகிர்ந்து கொள்வார்கள். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா, 10% கமிஷன் தொகை தரதாக சொல்லியிருக்கிறாங்கப்பா, நீ 10% வாங்கிக்கின்னு ஒப்பந்த தொகை எவ்வளவோ அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இடைத்தரகர்கள் சொல்லுவாங்க. அதனால டெண்டர் எவ்வளவு தொகைக்கு விட போறாங்களோ அந்த தொகையை IAS மற்றும் IPS அதிகாரிகள் நம்ம இடைத்தரகர்கிட்ட சொல்லிடுவாங்க. இடைத்தரகர்கள் போயிட்டு ஒப்பந்ததாரர்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் எந்த ஒப்பந்ததாரர் டெண்டர் எடுக்க போறாரோ அந்த ஒப்பந்ததாரர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எதிர்பார்க்கின்ற அமௌண்ட்டுக்கு டெண்டரை போடுவாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக டெண்டர் போன மாதிரியே போயிடும். ஆனா டெண்டர் எடுத்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் 10% கொடுத்துருவார். இப்போ இடி என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1300 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு டெண்டரை விடுறாங்க. அதுல 130 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கைமாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 10% கைமாறி இருக்கிறது. இந்த அதிகாரிகள் செய்கின்ற இன்னொரு தவறு என்ன தெரியுமா, எந்த நிறுவனம் டெண்டர் எடுக்குதோ அந்த நிறுவனத்துக்கு அந்த வேலை செய்யறதுக்கு அனுபவம் இருந்தாலும் போதிய ஆட்கள் இருந்தாலும் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஆனால் அந்த நிறுவனத்துக்கு அந்த அனுபவமும் இருக்காது, அதுக்கேற்ற ஆளும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த நிறுவனத்துக்கு டெண்டரை கொடுத்துட சொல்றாங்க இந்த IAS மற்றும் IPS அதிகாரிகள். அதனால என்னப்பா அப்படின்னு கேட்பீங்க. டெண்டர் எடுத்தவன் அனுபவம் இல்லைன்னா அந்த வேலையை எப்படி செய்வான்? தரமா இருக்குமா? இல்ல அனுபவம் இல்லாத ஆட்களை கொண்டு வந்து களத்துல இறக்கி அந்த வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் முடிப்பானா? இல்ல வேலையை முடிக்காம பணம் வாங்கிட்டு போவானா? ஆமா, அனுபவம் இல்லாத பல நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்ததுனால பல வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா தரமற்றவையாக இருந்திருக்கு. அந்த தரமற்ற வேலையை பரிசோதிக்கிறவங்க யாரு? அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள். அவங்க யாரு? IAS மற்றும் IPS அதிகாரிகள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தான் லஞ்சம் கைமாறிடுச்சு, அதனால ஒப்புக்கு சோப்பு போயிட்டு கட்டிடம் சூப்பரா இருக்குது, பழங்கள் சூப்பரா இருக்கிறது, சீருடை சூப்பரா இருக்கிறது, இந்த பாதுகாப்பு கருவிகள் சூப்பரா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தரமற்றவையா இருந்தா தரமா இருக்குது அப்படின்னு சான்றிதழ் கொடுத்துடுறாங்க. வேலையை முடிக்கலனா கூட எப்பா வேலையை முடிச்சிட்டாம்பா, ரோடு போட்டாம்பா, பணத்தை கொடுப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பணி முடியாத முன்பாகவே வந்து இந்த IAS மற்றும் IPS அதிகாரிகள் வந்து ஒப்பந்ததாரருக்கு அரசாங்கத்திடத்திலிருந்து பணத்தை கொடுத்துறாங்க. இப்போ சாலையை செக் பண்ணணும், ஆனா சாலையை செக் பண்ணாதவே செக் பண்ணிட்டு பணத்தை வாங்கி கொடுத்துறாங்க.
இந்த மாதிரி வேலைகள் அத்தனையும் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் செய்திருப்பதாக இடி குற்றச்சாட்டு வைக்குது. இந்த மோசமான வேலை செய்யறதுக்கு எதுக்குடா நீங்க ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரி ஆனீங்க, அதுக்கு ஏன்டா படிச்சீங்க அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வருதா இல்லைங்களா? அது மட்டும் கிடையாது, இந்த 10% கமிஷனை என்ன சொல்லி வாங்குறாங்க தெரியுமா? கட்சிக்கான நிதி. கட்சிக்கான நிதியா இருந்தா தானே நம்ம இன்கம் டேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கணக்கு காட்டும் போது நன்கொடையா கொடுத்தாங்க இந்த நிறுவனம் அப்படின்னு சொல்ல முடியும். நன்கொடையா வாங்கின காசுக்கு அதிக வரி இல்லை இல்லையா? அதனால இந்த ஒப்பந்தம் கொடுத்து அதுல இருந்து வாங்கின ஊழல் பணத்தை கட்சிக்கான நிதி என்று இந்த ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் பெருமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைமாற்றி விட்டு இருக்காங்க. இது இடி வந்து சொல்லி இருக்கிறதுங்க. சரி, இந்த மாதிரி ஊழல் பணமானது யாரெல்லாம் வாங்கி அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஃபேமஸானவர் வருண்குமார் ஐபிஎஸ்ங்க. வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி சரக டிஐஜி இருந்தார்னு நினைக்கிறேன் நான். நம்முடைய யாரு சவுக்கு சங்கருக்கும் அவருக்கும் எப்போதும் பிரச்சனை இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ்குமார் என்கின்றவருக்கு சீருடை வாங்கி தரதுக்கான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்காரு. அந்த மனோஜ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் 130 கோடி அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு, பணத்தை கொடுத்துருக்காரு. அதை கொண்டு வந்து நேர்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு இடி சொல்லுது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ரகசிய தகவலை யார்கிட்டயோ பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். எத்தனையோ ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்க, எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் சிக்கி இருக்கின்றார்கள் இந்த ஊழல்ல. ஆனா அவங்க மீதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடி ஆனது தனி விசாரணை நடத்த போறேன் அப்படின்னு சொல்லல. டிஜிபிக்கு ஆதாரத்தை கொடுத்துருக்கேன். டிஜிபி வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட சொல்லி எஃப்ஐஆர் போட சொல்லுவாங்க. அந்த அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து விசாரிக்கும் அவங்கள, அதுல நாங்களும் இணைச்சு கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வருண்குமார் ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பல ரகசிய தகவல்களை எங்கோ பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். அதனால அவர் மீது நாங்க சிறப்பு விசாரணை நடத்த போறோம் அப்படின்னு இடி சொல்லியிருக்குது. அப்போ வருண்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னத்தை பகிர்ந்து கொண்டார் என்ற சந்தேகம் நமக்குள் இருக்குது. இந்த வருண்குமார் ஐபிஎஸ் தான் தன் மனைவியுடன் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் அதிக போட்டோக்களை பகிர்வார். சோசியல் மீடியாவில் சும்மா என்ஜாய் பண்றவர். நம்முடைய சவுக்கு சங்கர் ரெண்டாவது நம்முடைய சீமானுக்கு இடையில எப்பவுமே சண்டை நடந்து கிடக்கும் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் இடையில தான் நினைக்கிறேன். ஸோ அவரு இப்போ ஊழல் புகாரில் சிக்கி இருக்கின்றார். இடி வந்து பாத்தீங்கன்னா சீருடை வாங்கினதுல தரமற்றதை வாங்கி கொடுத்துருக்காரு, கமிஷனும் வாங்கி கொடுத்துருக்காரு, கட்சி நிதினு சொல்லிவிட்டு எஃப்ஐஆர் போட சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இந்த வருண்குமாரை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடியினுடைய ஆணையராக இருக்கிறாராம். ஸோ அவரு சிக்கி இருக்கின்றார். அதற்கு பிறகு கங்காதரர் ஐபிஎஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? கட்சி நிதி. அவரு இப்ப சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு காவல்துறை ஆணையராக இருக்கிறாராம். ஸோ இவரும் அவர் துறையில வந்து ஒப்பந்தத்தை விட்டு அதுல இருந்து பணத்தை வாங்கி நம்முடைய நேருக்கு கொடுத்துருக்கிறாராம். அதுக்கு பிறகு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மதுபாலன் ஐஏஎஸ் திடக்கழிவு மேலாண்மை இயக்குனராக இருந்திருக்கிறாரு. இவரும் அப்படிதான் டெண்டரை வந்து பாத்தீங்கன்னா ரகசியமாக இடைத்தரகர்களுக்கு சொல்லி அதன் மூலமாக கட்சிக்கு நிதி வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இத்தனை ஐஏஎஸ் இத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகளும் வந்து வாட்ஸ்அப் மூலம் தான் வந்து இடைத்தரகர்கிட்ட பேசியிருக்கிறாங்கோ. ஏன்னா போன்ல பேசினா எவனாவது வந்து ட்ரேஸ் பண்ணிட்டானா, அதனால வாட்ஸ்அப் உரையாடல்கள் மூலமாக பல விஷயங்களை இவங்கெல்லாம் பார்த்துருக்கிறாங்க. இப்படி வாட்ஸ்அப் மூலமாக பேசினாதான் நம்ம யாருக்கு செய்தி அனுப்புறோமோ அவங்க மட்டும் படிக்க முடியும் இல்லையா? அதனால பாதுகாப்பு அம்சம் என்று நினைச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஆனால் உலக அளவில் ஒரு குற்றத்தை தடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பது இடி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸோ அது கேட்டா எல்லா நிறுவனங்களும் ரகசிய தகவலை தரணும். அதன் அடிப்படையில் தான் சட்டவிரோத பண பரிவர்த்தனை என்ற அடிப்படையில் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் யார்கிட்ட எப்ப பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க, எவ்வளவு தொகை வாங்கியிருக்காங்க எல்லாவற்றும் வாட்ஸ்அப் மூலமாகவே பகிர்ந்து கொண்டதுனால எல்லா ஆதாரங்களையும் திரட்டி அவங்க பேசின உரையாடல் வரைக்கும் டிஜிபிக்கு அனுப்பி வச்சிருக்காங்களாம். இந்த மாதிரி மதுபாலன் என்று ஐஏஎஸ் வந்து சிக்கி இருக்கிறாருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச வேலையில தரமா இருக்கா தரமா இல்லையான்னு சொல்லிட்டு சான்றிதழ் தரணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். ஆனா அந்த பணி நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, சூப்பரா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறையே இல்லைன்னு சொல்லிட்டு சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்காரு. அதன் மூலமாக கமிஷன் கிடைச்சிருக்குது. அதை நேருக்கு கொடுத்துருக்கின்றாராம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர்லேண்ட் என்ற நிறுவனத்துக்கு இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்கிறாரு. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார் ஐஏஎஸ் அவரு ராம்கி நிறுவனத்துக்கு வந்து வேலை பார்த்திருக்காரு.
அப்புறம் கிலாரி என்ற நிறுவனத்துக்கு இந்த மாதிரி திருட்டு வேலையை பார்த்திருப்பதாக இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். இவரை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பெற்று கொடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது அவங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்களோ டெண்டர் எடுத்துட்டு வேலையே செய்யலாம் கூட வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 1300 கோடி டெண்டரை வாங்கி கொடுத்துட்டு 130 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கை மாற்றி விட்டுருக்கிறாரு. அதே மாதிரி 2021 2022 திருச்சி மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காரு. நம்ம KN நேருக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா, IAS மற்றும் IPS அதிகாரிகள் தான் இருப்பதிலேயே உச்சபட்ச அதிகாரிகள். மாவட்டத்தையே காப்பாற்ற வந்திருக்கிற கடவுள் அப்படின்னு நினைச்சா யார் அமைச்சராக இருக்கிறாங்களோ அந்த அமைச்சர்கிட்ட இவங்கெல்லாம் வந்து பார்த்தா விலை போயிருக்கின்றார்கள். மொத்தமாக KN நேரு அவர்கள் ஏப்பா நான் தப்பே பண்ணலப்பா அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு பாரு IAS அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்க, IPS அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்க பாரு. இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உன் துறையில் ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க தான் இடைத்தரகர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கியிருக்காங்க. அது கட்சி நிதியாக உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதனால இவங்க அத்தனை பேர் மீதும் வழக்கு போடுங்க, நாங்கள் வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு அதிரடி காட்டி இருக்கிறது இன்றைக்கு ED. ஸோ யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது என்ற விஷயமா தெரியலைங்க. ஆனால் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உத்தமர்கள் என்று சொல்லிக்கிறாங்களாம். இந்த வழக்கெல்லாம் நாங்கள் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாலிமரை பொறுத்த வரைக்கும் ED என்னென்ன ஆதாரத்தை வெளியிட்டதோ அந்த ஆதாரத்தை அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா திரையில் காட்டியிருக்கிறாங்க. அதையும் நான் வைக்கிறேன். ஸோ KN நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு வந்த பிறகு டெல்லிக்கு அவர் போவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக போக மாட்டார். ஏன் தெரியுமா, மாநாடு நடந்துக்கிட்டு இருக்குது. எங்க மதுரையில் பூத்து கமிட்டி சந்திப்பு மாநாடு நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பார். உண்மையாகவே வந்து உழைச்சி சம்பாரிச்சனா இருந்தால் 1,80,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூத்து கமிட்டி ஏஜென்ட்டாக வரப்போகிறாங்க மதுரைக்கு. அத்தனை பேருக்கும் மில்டன் ஆர்ட்ஸ் பாக்ஸில் பிரியாணி வச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்கெட்டு, தண்ணீர் பாட்டிலு, எத்தனை ஜூஸு, எத்தனை உடைகள், எத்தனை தொப்பிகள். ஸோ உழைச்சி சம்பாரிச்சா முடியுமா? இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கிக்கின்னு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய இந்த அதிகாரிகள் விலை போய் தரமான சாலை கிடைக்கல, தூய்மை பணியாளர்களுக்கு தரமான சீருடை கிடைக்கல, தூய்மை பணியாளர்களுக்கு சரியான உணவு கிடைக்கல. இந்த ராம்கி நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உணவு உடையெல்லாம் வந்து தெரிவித்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி மோசமான உடையும் மோசமான உணவும் துப்புரவு பணியாளர்களுக்கும் நம்மளுக்கும் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவங்க இந்த IPS IAS அதிகாரிகள் தான். அமைச்சர் நேரடியாக இறங்கினாருன்னா மாட்டிக்கும் சொல்லிவிட்டு அதிகாரி மூலமாக இந்த வேலையை பார்த்திருப்பதாக ED குற்றச்சாட்டு வைக்குது. ஸோ திமுகவில் ஊழல் பெருகி போச்சு அப்படின்னாங்க. அதுலேயும் அதிமுக பொறுத்த வரைக்கும் தந்தை மகன் ஊழல் அதிரடியாக சிக்க போகிறாங்க அப்படின்னாங்க. ஆனால் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் ஆர்ப்பாட்டம் நடத்தவே இல்லை. இந்த மாதிரி எதிர்கட்சி இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால் EDயாவது களம் இறங்கி இந்த டாஸ்மார்க் ஊழல் தொடர்பாக ED களத்தில் இறங்கி விசாரிக்கின்ற பொழுது உடனடியாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ED வழக்கில் ஆகாஷ் பாஸ்கரன்லேருந்து ஒட்டுமொத்த பேரும் வழக்கிலிருந்து வெளிவந்ததும் இல்லாமல் ED ஆனது அவங்க கிட்டலாம் மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி போச்சு. அந்த மாதிரி இல்லாமல் இதுலையாவது ஒழுங்காக FIR போட்டு நீதிமன்றம் வரைக்கும் போனாங்கன்னா இவங்க தப்பிக்க முடியாத அளவுக்கு அதிரடி காட்டி மக்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளடிச்சவங்க சிறைக்கு போறத உறுதிப்படுத்தணும் இந்த ED. இன்னைக்கு யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க, மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கின அதிகாரிகள் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க சிறைக்கு போறது அடுத்தவன் தப்பே பண்ணக்கூடாதா அப்படின்ற எண்ணம் வரணும். அந்த மாதிரியான அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். அதிகபட்ச தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான அதிகாரிகள் தப்பு செய்யறதுக்கு பயப்படுவாங்க. அமைச்சர் பெருமக்களும் ஏண்டாப்பா நம்மகிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, எதுவோ அடுத்த முறை தேர்தலில் நிற்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் லஞ்சம் வாங்கிக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை 5 வருஷத்துல சுரண்ட வேணாம் என்ற எண்ணம் வரும். ஏன்னா அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் ஏடா கூடமா எக்கச்சக்கமாக பணத்தை செலவழிக்கிறான். ஸோ செலவழித்த பணத்தை எங்கே பின்ன எடுப்பான்? ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய வரி பணத்தில் தான் சுரண்டுவான். ஆனால் சுரண்டணும்னா நம்ம மாட்டிக்குவோம் என்ற பயத்தை கொஞ்சமாக சுரண்டிட்டு மக்களுக்கு சரி கொஞ்சம் வேலையை செய்யணும் இல்லை, அதனால வேலை செஞ்சுட்டாவது சுரண்டுவோம் அப்படின்ற எண்ணம் வரணும். ஏன்னா இந்த அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் வேலையும் செய்யல, தரமா வேலை செய்யாத போது சூப்பரா செஞ்சிருக்காங்க என்று சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ அமைச்சர் குற்றவாளியா இந்த அதிகாரிகள் குற்றவாளியா என்று பார்க்கும்போது ED அனுப்பியிருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இந்த அதிகாரிகள் தான் முதல் குற்றவாளியா இருந்திருக்கிறாங்க. அதனால இவங்கள தான் பிடிச்சி முதல்ல உள்ள போட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டும் என்பது
நம்ம மாதிரியான வரி கட்டுற ஏழைகளுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.